ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து கியா ஷெல்டாஸ் டீசல் வண்டி. இதுல கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த வண்டி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள், மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் கிடையாது. ஸோ இதுல கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே செக் இன்ஜின் லைட்டு கன்சிஸ்டிங்கா எரிஞ்சிட்டு இருக்கு. இதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், செக் இன்ஜின் லைட் எரியுது, அது பக்கத்தில் டயர் ப்ரெஷர் வார்னிங் லைட் எரியுது. டயர் ப்ரெஷர் வார்னிங் லைட் ரீசெட் பண்ணலாம், பட் செக் இன்ஜின் லைட் எரியுது. அதை பாருங்க. இந்த செக் இன்ஜின் லைட் எரியறத எப்படி சரி பண்ண போறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். என்ன டிடிசி கோடு வருது. ஸோ கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அந்த செக் இன்ஜின் லைட் எரியுது, ஒரு லேக் இருக்கு. லேக்னா வந்து ஒரு பிக்கப் ப்ராப்ளம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, வண்டி வந்து ஒரு பவர் இல்லை அப்படின்ற ஒரு கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். இப்போ நம்ம ஸ்கேன் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம், என்ன டிடிசி கோடு வருது, என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டயக்னாஸ் பண்ணுவோம். நான் எடுத்திருக்க ஸ்கேனர் என்ன பார்த்தீங்கன்னா திங் டயக்னாஸ் 2 ஸ்கேனர். இதில் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டயக்னோ ப்ரோ சாஃப்ட்வேர். ஸோ இப்போ கியா கனெக்ட் பண்ணி என்ன டிடிசி கோடு வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஜென்ரலாக இந்த கியாவில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்தியான்றது வரும். இந்தியான்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதோட சேஸ் நம்பர்ஸ்லாம் காட்டும். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்போ கம்ப்ளீட் ஹெல்த் ரிப்போர்ட் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மட்டும் இல்லை, வேறு என்னென்ன இது ரிலேட்டடாக ஏதாவது வார்னிங் லைட் வருதா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை கம்ப்ளீட்டாக போடும்போது எல்லா வார்னிங் லைட்டுமே வருது. இப்போ வண்டி ஓடிட்டுருக்கு, அது பாருங்கள், செக்கிங் லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. வண்டி ஓட்டி பார்த்தேன், ஓட்டி பார்க்கும்போது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு லேக் மாதிரி தெரிஞ்சது. பட் என்ன டிடிசி கோடு வருதுன்னு பார்க்கலாம். இன்ஜின் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிடிசி கோடு U0700ன்ற டிடிசி கோடு வந்து ரெஃபர் மேனுவல் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டுது. ஸோ இந்த மாதிரி காட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிடிசி கோடு வந்துச்சுன்னா இது எதை வச்சு நம்ம டயக்னாஸ் பண்ணுறதுன்னே பார்க்க முடியாது. பட் கிளியர் பண்ணால் கிளியர் ஆகிடுது. கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணவுடனே ஆட்டோமேட்டிக்காக திருப்பி இந்த டிடிசி கோடு வருது. கிளியர் பண்ணவுடனே கிளியர் ஆகிடுது. ஸோ திருப்பி ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டினோடனே வருது. ஸோ இதை வந்து நம்ம கூகுளில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். கூகுளில் போட்டிங்கன்னா இது U0700க்கு P காட்டுது. P பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ப்ராப்ளம்ன்ற மாதிரி காட்டுது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிடிசி கோடு காட்டுது. ஸோ ரெஃபர் மேனுவல் காட்டுச்சுனாலே அது என்னன்றதை நம்ம எடுத்துக்கோன்னா இந்த டிடிசி கோடு வந்து இந்த சாஃப்ட்வேரில் இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து அப்டேட் ஆகலை. ஐ மீன் இந்த புதுசாக வந்திருக்க இந்த டிடிசி கோடாக இருக்கலாம், இந்த புது டிடிசி கோடு இந்த சாஃப்ட்வேரில் அப்டேட் ஆகலாம். இது லான்ச்லேயே பேட் ஃபைலையும் போட்டு பார்த்தேன். பேட் ஃபைலில் போட்டு பார்த்தாலும் இதே டிடிசி கோடு தான் வருது, U தான் வருது. கிளியர் பண்ணால் கிளியர் ஆகிடுது, திருப்பி வருது. ஸோ இந்த டிடிசி கோடை நம்ம வேறு ஆப்ஷன்ஸில் செக் பண்ணலாம். அதுக்கு தான் இது சொல்கிறேன். இப்போது ஜென்ரலாக எடுத்துட்டிங்கன்னா ஏஷியாவுக்குள்ளே போனீங்கன்னா இந்த EOBDன்னு இருக்குது, OBD2ன்னு இருக்குதுங்களா, இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். இதில் எந்த வண்டி எந்த ப்ரோட்டோகால் இருக்கோ அது எடுத்துக்கிட்டு அது டிடிசியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இதில் போய் நம்ம ரீட் டேட்டாவில் போய் கியாவில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிடிசி கோடு வருது பாருங்கள். இப்போ டிடிசி கோடு தெரிஞ்சிடுச்சு. P24C7ன்றது காட்டுது, பார்ட்டிகுலர் மேட்டர் சென்சார் டெம்பரேச்சர் சர்க்கியூட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ்ன்னு காட்டுது. இது என்னன்னு காட்டுதுன்னா PM சென்சார் வந்து பர்ஃபார்மன்ஸ் டெம்பரேச்சர் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சுக்குள்ளே இல்லை அப்படின்றத காட்டுது. ஸோ அப்படின்னா இந்த சென்சார் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா தான் இந்த மாதிரி டிடிசி கோடு நம்பர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரேஞ்சுன்னு வந்துச்சுனாலே, அந்த ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த சென்சார் வந்து சரியா சென்ஸ் பண்ணல, ஒர்க் ஆகலை அப்படின்ற இண்டிகேஷன்ஸ் தான் இந்த டிடிசியோட ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து P வந்து லோ அவுட்புட்டு இல்லை வந்து சர்க்கியூட் ப்ராப்ளம்ஸு, வெறும் சர்க்கியூட் மட்டும் வந்ததுன்னா ப்ராப்ளம். இது கூட பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு. ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் என்ன இதுவாகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் வந்து சரியா சென்ஸ் பண்ணல அப்படின்றது இண்டிகேஷன்ஸ். இந்த சென்சார் வந்து எதுக்காக யூஸ் ஆகுன்னா டீசல் பார்ட்டிகல் ஃபில்டர்ல இருந்து சூட் வேல்யூ எவ்வளவு வெளியில வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸுக்கு ECMக்கு கொடுக்குற ஒரு சென்சார் இது. ஸோ இது எங்க வரும்ன்றது இண்டிகேஷன்ஸ் காட்டுறேன் பாருங்க. அப்படியே சேசிஸ் ஃபுல்லாக வந்தீங்கன்னா சப்ஃப்ரேம் இருக்கு, சப்ஃப்ரேமை தாண்டி சென்ட்ரல் சைலன்சர் வரும். இந்த மஃப்ளரை இந்த தாண்டி இப்படியே வந்தீங்கன்னா இதுதான் வந்து PM சென்சார் சொல்லுவோம். ஸோ இந்த சென்சார் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணி ECMக்கு கொடுக்கும். என்னன்னா டீசல் பார்ட்டிகுலர் ஃபில்டர்ல இருந்து சூட் வேல்யூ வந்து எவ்வளோ வருது அப்படின்றது பேர்ன் ஆகி எல்லாமே மிக்சர் ஆகி வந்து கடைசியாக சைலன்சர் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல எவ்வளோ வந்து வருதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸை ECMக்கு
கொடுக்கும். ஸோ இசிஎம் இதை பேஸ் பண்ணி இப்போ ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் தேவையா, இப்போ சூட் பார்ட்டிகல்ஸ் நிறைய பிளாக் ஆயிடுச்சு, நிறைய வருது அப்படின்னா அப்போ ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ சூட் பார்ட்டிகல் வேல்யூஸே வரலன்னா அப்போ ரீஜென்ரேஷன் ப்ராசஸ்ன்றதே ஒன்று ஸ்டார்ட்டே ஆகாது. அப்போ ரீஜென்ரேஷன் ஃபுல்லாக அங்கே வந்து டிபிஎஃப்ல ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். ஸோ இப்போ இந்த சென்சாரை நம்ம கழட்டுறேன். இந்த சென்சாரில் பார்த்தீங்கன்னா 4 ஒயர் வரும். ஸோ 4 ஒயர் வந்து 2 ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரெட் கலரு, ஒன்று பிளாக் கலரு, ஒன்று ஒயிட்டு, ஒன்று வந்து ப்ரௌன் கலர் வச்சு வரும். ரெட் அண்ட் பிளாக் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 வோல்ட் வரும், பிளாக் வரும், கிரவுண்ட் வரும். இந்த 2 ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கேன் லோ கேன் ஹை. ஸோ இதில் நமக்கு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ்னால ஆப்வியஸாக வந்து சென்சார் தான் ஃபெயிலியர். பட் இருந்தாலும் இந்த சென்சாரில் முன்னாடி இந்த வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். இதோட பவர் சப்ளை வந்து இசிஎம்க்கு கரெக்டாக போகுதா, அவுட்புட்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர் பார்த்தீங்கன்னா CT100ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வருது. 12 வோல்ட் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இன்புட், சரிங்களா. இது வந்து லாஸ்ட் பிளாக் கலர், இது வந்து கிரவுண்ட். கிரவுண்ட் வரும்போது 0 வருது. 0 வந்துச்சுன்னா இது கிரவுண்டு. ஸோ இப்போ ப்ளஸ்ஸும் வருது, 12 வோல்ட்டும் வருது, 0வும் வருது. நடுவில் 2 ஒயருக்கு பார்த்தீங்களா, ஒயிட் கலர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஒயிட் கலர் ஒயர் வந்து 2 கேன் லோ கேன் ஹை. எது கேன் லோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒயிட் கலர் கனெக்ட் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கனெக்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஒயிட் கலர் பின்ல தான் வச்சிருக்கேன். இப்போ 1.6 to 1.7 வரைக்கும் மேக்ஸிமம் வருது. இப்படின்னா இது வந்து கேன் லோ. கேன் லோ வந்து 2.5க்கு மேலே போகவே போகாது. கேன் ஹை வந்து 3.5க்கு மேலே போகாது. ஸோ இப்போ அடுத்தது வந்து கேன் ஹையில் கனெக்ட் பண்ணுறேன். கேன் ஹையில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3.5 தான் மேக்ஸிமம் வருது. ஸோ இது கேன் ஹை. ஸோ இந்த 4மே வந்து ஒயரிங் வந்து ப்ராப்ளமே இல்லை, லைன்லாம் கரெக்டாக வருது, எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வண்டிக்கு இந்த சென்சார் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா தான் ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி டிடிசி கோடு வரும். இதுக்குள்ளே வந்து ஒரு செராமிக் எலிமெண்ட் இருக்கும். இந்த செராமிக் எலிமெண்ட் வந்து சூட் பார்ட்டிகல்ஸ் வந்து இது மேலே வந்து ஃபால் ஆகும்போது வந்து ஒரு வோல்டேஜில் சென்ஸ் பண்ணி எவ்வளோன்றது வோல்டேஜ் வந்து கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இசிஎம் வந்து ரெகனைஸ் பண்ணிக்கும் சூட் பார்ட்டிகல்ஸ் இவ்வளோ போயிட்டுருக்கு, இவ்வளோ வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்லேருந்து டீசல் பார்ட்டிகுலர் ஃபில்டர் வழியாக வந்து த்ரோ ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி ரீஜென்ரேஷன் ப்ராசஸ்ன்றது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த செக் இன்ஜின் லைட்டு எரியுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த செக் இன்ஜின் லைட் எரியதுக்கு காரணம் இந்த சென்சார் ஃபெயிலியர் ஆகிடுச்சுனால ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து டீசல் பார்ட்டிகுலர் சிஸ்டம் வந்து ஒர்க்கே ஆகாது. ஸோ இப்போ இந்த வண்டிக்கு இந்த சென்சார் மாற்றியாச்சு. ஸோ புது சென்சார் போட்டிருக்கேன். ஸோ இந்த சென்சாரோட பார்ட் நம்பரு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் பாக்ஸ்லேயே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கியாக்கும் இதே தான், ஹுண்டாய் கிரெட்டா எல்லாத்துக்குமே இது சூட்டபிள் ஆகும். காமனாக வர சென்சார் தான். இதோட பார்ட் நம்பரு அதுலேயே மென்ஷன் ஆகிருக்கும். இருந்தாலும் மேலே மென்ஷன் பண்ணுறேன். இது மாற்றியாச்சு. இதோட புதுசு வந்து இந்த பார்ட் நம்பர் போட்டு அன்றைக்கி என்ன ப்ரைஸோ அப்போ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சென்சார் மாற்றிட்டு கேலிப்ரேஷன் பண்ணுற ப்ராசஸ், ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் எதுவுமே தேவைப்படாது. பட் இருந்தாலும் கரண்ட் டேட்டாவில் போட்டு நம்ம ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் எவ்வளோ இருக்குது, டிபிஎஃப் வேல்யூ வந்து சூட் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்றது செக் பண்ணிக்கலாம். அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போவே பார்க்கும்போது கம்மியாக தான் இருந்தது. இப்போ நான் வந்து ஸ்கேன் போட்டு எல்லாமே டிடிசியில் செக் பண்ணி பார்க்கலாம். அதே திங்க் டயக்னா 2 தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஹார்ட்வேரு. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அதே எக்ஸ் டயக்னா ப்ரோ சாஃப்ட்வேரு. சாரி, இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன டிடிசி கோடு வருது, அந்த கோடு வந்து இருக்கான்றது. இப்போ வந்து யூஸ்வலாக வந்து நம்ம இந்த கப்ளர் கழட்டியிருக்கோம், இந்த பிஎம் சென்சாரோட கப்ளர் கழட்டினால வேறு டிடிசி கோடும் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த யூன்னு வந்துச்சுனாலே யூன்னு பார்க்க முடியாத பட்சத்தில் நம்ம போய் வந்து OBD 2 இருக்கு பார்த்தீங்களா, அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன காட்டுது பாருங்கள், லாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் பிஎம் சென்சார் அப்படின்றது இப்போ இந்த ஹிஸ்ட்ரியில் தான் காட்டுது. அப்படின்னா இந்த கப்ளர் கழட்டி விட்டுருக்கோம், அதனால அந்த டிடிசி கோடு வருது. இப்போ கிளியர் பண்ண கிளியர் ஆயிடுச்சு. ஸோ கிளியர் பண்ணி முடிச்சு திருப்பி ஒரு தடவை வண்டியை ஸ்டார்ட் பண்ணி என்ன டிடிசி கோடு வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் சென்சார் வந்து ப்ராப்ளம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் கிளியர் பண்ணோடனே கிளியர் ஆகிடும், நோ டிடிசி கோடு தான் வரும். வண்டி வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த செக் இன்ஜின் லைட் வந்து எரியும். ஸோ இப்போ வந்து செக் இன்ஜின் லைட் எதுவும் வரல, ஏன்னா டிடிசி கோட்லாம் கிளியர் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டெஸ்ட் டிரைவ் எடுத்து பார்க்கலாம். ஒரு 20 கிலோமீட்டர் இல்லை 25 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தா தான் இந்த வண்டியில் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ நான் வந்து டெஸ்ட் டிரைவ் எடுத்து முடிச்சிட்டேன். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணேன். முன்னாடி வந்து 76 இருந்தது, இப்போ வந்து 96 ஓடி இருக்கு லாஸ்ட் ஸ்பீடோமீட்டர் ரீடிங்கு. ஸோ 20 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸும் பிக்கப்னு தெரியுது. அந்த முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அந்த செக்கிங் ரிலேட்டும் வரல. இப்போ திருப்பி ஸ்கேன் போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிடிசி கோடு எதுவுமே வரல. எந்த டிடிசி கோடுமே வரல எது ரிலேட்டடாக. ஸோ இந்த மாதிரி யூன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. இல்லை உங்கள் ஸ்கேனரில் இந்த டிடிசி கோடே வந்ததுன்னா இந்த டிடிசி கோடுக்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் சென்சார் தான் மாற்றணும். ஸோ பிஎம் சென்சார் மாற்றிட்டு கரண்ட் டேட்டாவில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது சூட் வேல்யூலாம் கரெக்டாக தான் இருந்தது. எல்லாமே கரெக்டாக இருக்குனால எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக். உன் வாழ்க்கை